கிருஷ்ணகிரி மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தில் கைதான சிவராமன் மீது மேலும் ஒரு புகார் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் கடந்த 5ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை தேசிய மாணவர் படையினர் அதாவது NCC பயிற்சி முகாம் நடைபெற்றது. இதில் 17 மாணவிகள் கலந்து கொண்டனர். இந்த மாணவிகள் அனைவரும் பள்ளியில் உள்ள கலையரங்கில் தங்கியுள்ளனர். இத்தகைய சூழலில்தான் கடந்த 9ஆம் தேதி கலையரங்கில் வழக்கம் போல் 12 வயது சிறுமி ஒருவர் உறங்கிக் கொண்டிருந்தார். அன்றைய தினம் அதிகாலை 3 மணி அளவில் அங்கு வந்த தேசிய மாணவர் படையின் பயிற்றுனரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவருமான காவேரிப்பட்டினத்தை சேர்ந்த சிவராமன் சிறுமியை அங்கிருந்து அழைத்து சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இந்த விவகாரம் தற்போது தமிழகம் முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே சிவராமனை போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். முன்னதாக இவர் இந்த வழக்கில் சிக்கிய நிலையில் சிவராமன் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்த பரபரப்பான சூழலில்தான் இந்த வழக்கில் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சிவராமனை தப்பிக்க உதவிய அவரது நண்பர்கள் முரளி, சீனிவாசன் ஆகிய இருவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் மூலம் இந்த வழக்கின் தொடர்புடையவர்கள் என இதுவரை 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் NCC முகாம் எதுவும் நடத்தப்படவில்லை எனவும் கைது செய்யப்பட்ட சிவராமன் என்ற நபருக்கும் NCCக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றவும் சென்னையில் உள்ள NCC தலைமை இயக்குநரகம் விளக்கம் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அவர்களது பெற்றோர்களுடன் ஆலோசித்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்க சமூக நலத்துறை செயலாளர் ஜெயஸ்ரீ முரளிதரன் தலைமையில் பல்நோக்கு குழு அமைத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மேலும் இதில் தொடர்புடைய அனைவரின் மீது நடவடிக்கை எடுக்க IG பவானீஸ்வரி தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கவும் ஆணையிட்டுள்ளார். இந்த விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு 15 நாட்களில் அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான சிவராமன் மீது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மேலும் ஒரு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அதாவது சிவராமன் தன்னை வழக்கறிஞர் என அடையாளப்படுத்தி கொண்டு நிலப்பிரச்சனையை தீர்த்து வைப்பதாக கூறி ஒரே குடும்பத்தை சேர்ந்த 7 பேரிடம் ரூபாய் 36 லட்சத்திற்கும் மேல் பணத்தை வாங்கிக் கொண்டு மோசடி செய்துள்ளார். மேலும் போலியான நீதிமன்ற உத்தரவை தயார் செய்து நீதிமன்ற பெயரில் வங்கியில் கணக்கு இருப்பது போல் போலி ரசீதும் தயார் செய்து ரூபாய் 36,20,000 மோசடி செய்துள்ளதாக கூறப்படுகிறது. பள்ளியில் படித்த காலத்தில் NCC மாணவராக இருந்தபோது கிடைத்த அனுபவத்தை பயன்படுத்தி தனியார் பள்ளி கல்லூரிகளில் போலி ஆவணங்களை தயாரித்து மோசடி செய்துள்ளார் நாம் தமிழர் கட்சி முன்னாள் நிர்வாகி சிவராமன். புகாருக்கு உள்ளன கத்திக்குப்பம் தனியார் பள்ளியில் NCC பயிற்சியாளராக மாணவி ஒருவருக்கு தலா 1500 வசூல் செய்துள்ளார் சிவராமன். அந்த பணத்தின் மாணவிகளுக்கு பதக்கங்கள், கேடயங்கள் வழங்கியுள்ளார். மேலும் சில கல்வி நிறுவனங்களிலும் போலியாக முகாம் நடத்தியுள்ளார் என போலீசுக்கு தகவல் கிடைத்துள்ளது. அரசியல் கட்சி பதவியை வைத்து தனியார் பள்ளிகளை மிரட்டி பயிற்சி முகாம்களை நடத்தியுள்ளார் சிவராமன் என கிருஷ்ணகிரி மாவட்ட NCC ஒருங்கிணைப்பாளர் கோபு தெரிவித்துள்ளார்.